சரி, அது புதன்கிழமை என்று தாங்கள் யாரை பரிசுக்குரிய நேராக தேர்ந்தெடுத்துள்ளீர்கள்? புதன்கிழமை 29ஆம் தேதி. அந்த அன்னைக்கு 2 நேயர்கள் பரிசுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. முதலாவது நேயர் SP பட்டினம் அப்துல்லா அவர்களை பரிசுக்குரிய நேராக தேர்ந்தெடுக்கலாம். சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், ஹஸரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்துள்ளார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? எஸ்ஏ பண்ணதுல இருந்து அப்துல்லா. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி இப்போ சுன்னத் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கு. ஆனா சுன்னத் ஜமாத்துல இப்ப நம்ம தொழுவைக்கு சுபுக்கு பஜருக்கு போறோம். சரி. போகும்போது சாபி மதப்படி தொழு வைக்கிறாங்க. இப்ப ஹனபிகாரம் குனூத்து ஓதாம இருக்கிறோம். சரி. அது மாதிரி ஹனபிகாரம் தொழு வச்சா சாபிகாரம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சுஜூது செய்யறாங்க. சரி. அப்ப நம்மளே 2 பிரிவா தெரியுது. சரி. அதே மாதிரி மையத்து தொழிலானாலும் சரி, பெருநா தொழிலானாலும் சரி, அத்தாக்காரவங்க தனியா வாப்பாங்கிறவங்க தனியா பிரிச்சு அவங்களே சொல்லிடுறாங்க. சரி. இதுக்கு என்ன விளக்கம்? சரி, அதற்கு விளக்கம் தருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் முதலாக சொன்னீங்க சுன்னத் ஜமாத்து இன்னொரு ஜமாத்துன்னு சொன்னீங்க. இப்போ சுன்னத் ஜமாத்துன்னு நம்ம சொல்றோமே அதுதான் தௌஹீத் ஜமாத்து. தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வச்சுட்டாலே தௌஹீத் ஆயிராதுங்க. ஏன்னா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு இறைவனுக்கு உருவத்தை கற்பிச்சுட்டாங்க. அப்ப கற்பனை விக்கிரகத்தை தான் வழங்குறாங்க. விக்கிரக வழிபாட்டை தான் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழிப்பதற்காக பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சித்திரவதையிலையும் சுமந்தாங்க. அதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டாங்க. அப்ப அவங்க வெளியில இருந்த விக்கிரகங்களை ஒழிச்சாங்க. இன்னைக்கு தௌஹீதுங்கிற பேருல ஷிர்கை, இணை வைப்பை, கற்பனை விக்கிரகத்தை, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி அந்த கற்பனை விக்கிரகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இறைவன் காலத்துக்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் நீங்க சொன்ன அந்த தௌஹீத் ஜமாத்து அப்படிங்கிறவங்க இறைவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அரசியல் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு திசையை அவனுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள். ஏன்னா அரசியல் என்பது படைக்கப்பட்ட ஒரு பொருள். அதுல இறைவன் இருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு திசைகள் என்று வந்துடும். மேல் திசை, கீழே, வலது, இடது என்றெல்லாம் திசைகள் உருவாகிவிடும். அப்ப இறைவனும் மற்றவர்களை போல படைப்பினங்களை போலதான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போல வேறு எதுவும் இல்லை என்கிறான். ஆனா இறைவனை போல உண்டாக்கி விட்டார்கள். அதனால தௌஹீதுங்கிற பேர் இருந்தாலும் ஷிர்க்குடைய கொள்கை தான் அவரிடம் இருக்கிறது. இப்ப சுன்னத் ஜமாத்து அப்படின்னு வரும் பொழுது இந்த ஷாஃபி, ஹனஃபி அப்படிங்கிற மதுஹபை பத்தி நீங்க சொல்லி காமிச்சுங்க. பொதுவாகவே இந்த மாதிரி மார்க்க சட்ட திட்டங்கள்ல கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறத நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நமக்கு படிப்பினைகள் நேர்ந்திருக்குது. அதை நம்ம பார்க்கணும். பல ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் ஒன்று, அதை புரிந்து கொண்ட விதம் 2 வகையாக இருந்தது. இந்த 2ஐயும் அங்கீகரிக்கிறார்கள் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலதான் நமக்கு குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று தான். புரிந்து கொள்கின்ற அந்த விதம் வித்தியாசப்படும். அது இந்த மார்க்கத்தில் ஏற்படும்ங்கிறத நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. பனு குரைலா அப்படிங்கிற கூட்டம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது சொன்னாங்க, லா யுஸல்லியன்ன அஹது மின்குமுல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குரைலா, நீங்க பனு குரைலா அப்படிங்கிற கூட்டத்தில் இருக்கிற இடத்துல போய் தான் அசரை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சஹாபா பெருமக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. போற வழியிலேயே அசருடைய நேரம் முடிய போகிறது. அதனால் ஒரு சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் அசர தொழுவணும்னு சொன்னது அந்த அசருடைய நேரம் முடிவதற்கு முன்னாலேயே அங்க போய் சேர்ந்துருங்க அப்படிங்கிற கருத்துல தான். ஆனா இப்ப நம்மளால முடியல, நம்ம இங்கதான் இடையில இருக்கிறோம், நம்ம அசர் இங்க தொழுதுருவோம், இல்லைன்னா நம்ம கலாவாயிரும் அப்படின்னு சொல்லி போற வழியிலேயே அசர தொழுதுட்டாங்க சில பேர். இன்னும் சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, நமக்கு நேரம் முடியட்டும் முடியாம போகட்டும், நமக்கு நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளை என்ன, பனு குரைலாங்கிற இடத்துக்கு போய் தான் அசர தொழணுங்கிறது, நேரம் முடிஞ்சாலும் அங்கதான் போய் தொழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க போய் தொழுவுறாங்க. இப்போ போற சஹாபா பெருமக்கள்ல 2 கருத்து வந்துருச்சு. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள் இந்த நடந்த விவரத்தை சொன்னாங்க. 2 விதமான கருத்து ஏற்பட்டது, 2 விதமான செயல்பாடு. 2ஐயும் சொன்ன உடனே நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஐயுமே அங்கீகரித்தார்கள். இந்த அது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் ஒண்ணுதான், பனு குரைலாங்கிற இடத்துக்கு போய் அசரை தொழ வேண்டும். இதை புரிவதில் கருத்து வேறுபாடு வந்தது. 2 கருத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். 2ல ஒன்று தான் கரெக்டு, இன்னொன்னு தப்புன்னு சொன்னா எது சரியோ அதை சரின்னு இருப்பாங்க, எது தப்போ அது தப்புன்னு இருப்பாங்க. அப்ப 2 வகையான கருத்து வந்தால் 2ஐயும் சரி காண்றாங்க பாருங்க. அப்ப நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே கருத்து வேறுபாடு உண்டாகி அதை சரி என்கிற வகையில் அங்கீகரித்திருக்கிறார்கள்.
இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 தோழர்கள் வெளியூர்ல இருந்தாங்க, தொழுகை நேரம் வந்து விட்டது, ஆனா ஒது செய்ய தண்ணீர் இல்லை, அதனால தயமும் செஞ்சுட்டு தொழுதுட்டாங்க. தயமும் செய்து தொழுத பிறகு தண்ணீர் கிடைக்கிறது. 2 சஹாபில ஒரு தோழர் சொல்றாங்க, நம்ம தண்ணி இல்லைங்கிறனால தான் தயமும் செஞ்சுட்டு தொழுதோம், இப்ப தண்ணி கிடைச்சிருச்சு, அதனால கிடைத்த தண்ணீரை கொண்டு ஒது செஞ்சுட்டு மறுபடியும் தொழணும் என்னும் முடிவுக்கு வந்து மறுபடியும் தொழுகிறாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நமக்கு இப்பதானே தண்ணி கிடைச்சிச்சு, நம்ம தயமம் செய்த நேரத்தில் தண்ணீர் இருந்துச்சா இல்லையில, அதனால இப்ப நம்ம தண்ணீர் வந்தாலும் கூட ஒது செஞ்சுட்டு தொழ வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, நம்ம ஏற்கனவே தொழுதது போதும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. 2 பேரும் பயணத்தை திரும்பி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு தடவை தொழுது 2வது தொழாம இருந்தாங்க பாருங்க, அந்த தோழர் பார்த்து சொன்னாங்க, அசப்த சுன்னத்தை, மார்க்க பிரகாரம் நீங்க செஞ்சது கரெக்ட், அஜ்ஸாத்துக்க ஸலாத்துக்க, நீங்க ஏற்கனவே தொழுதீங்களே அந்த தொழுகை போதுமானது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த இன்னொரு சஹாபி 2 தடவை இன்னொரு தடவை தொழுதாங்க பாருங்க, அவங்கள பார்த்து சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், 2 மடங்கு நன்மைகள் உங்களுக்கு உண்டு, 2 தடவை தொழுததுனால. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, 2 வகையான முடிவு எடுக்கிறாங்க சஹாபா பெருமக்கள், 2ஐயும் சரி காண்கிறாங்க, இதுவும் சரிங்கிறாங்க அதுவும் சரிங்கிறாங்க. அப்ப 2ல 1 தான் சரியா இருக்கணும், இன்னொன்னு தப்பா தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆய்வு பண்ணி முடிவெடுத்தா 2 கருத்து கூட சரியா இருக்கலாம். எனவே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. அதன் அடிப்படையிலே தான் ஷாஃபி மதபா ஹனஃபி மதப்னு சொல்றோமே, இவர்கள் எல்லோருக்கும் ஆதாரங்கள் வந்து குர்ஆனும் ஹதீஸு தான். அந்த குர்ஆனை ஹதீஸும் ஆய்வு செய்கின்ற போது அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒது செஞ்சுட்டு மனைவியை தொட்டாக்க ஒது முறியுமா முடியாதான்னு வரும் பொழுது ஷாஃபி இமாம் சொல்றாங்க முறியுங்கிறாங்க, ஹனஃபி இமாம் முடியாதுங்கிறாங்க. 2 பேருக்கும் ஆதாரம் அவு லாமஸ்தமுன் நிசா என்ற குர்ஆனுடைய வசனம் தான். இப்ப எது செய்தால் ஒது முறியுங்கிறத அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்ற போது அவு லாமஸ்தமுன் நிசா, உங்கள் துணைவியரை தொட்டால் அப்படிங்கிறான். லாமஸ்ங்கிற வார்த்தைக்கு டைரக்ட் மீனிங் அரபி மொழியில தொடுதல் தான். அந்த டைரக்ட் அர்த்தத்தை ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க, உங்கள் துணைவியரை தொட்டால் ஒது முறிந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஹனஃபி இமாம் சொல்றாங்க, இங்க தொடுதல்ங்கிறத அல்லாஹ் தாம்பத்திய உறவுக்கு தான் சூசகமா சொல்லி காட்டுகிறான், சும்மா போய் தொடுறது இல்ல, துணைவியரை தொட்டான்னு சொன்னா தாம்பத்திய உறவுல ஈடுபட்டான்னு கருத்து என்று அவங்க விளக்கம் எடுக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஆதாரம் இந்த வசனத்தை தான் எடுக்கிறாங்க, புரிவதில் தான் கருத்து வேறுபாடு. அதே சப்ஜெக்ட்ல இப்ப நீங்க சொன்னதை எடுத்துக்கணும், குனூத்தை பத்தி கேட்டீங்க, அதுவும் அப்படிதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கஷ்ட காலங்கள்ல சோதனைகள் காலங்கள்ல எல்லாம் குனூத்து ஓதி இருக்கிறாங்க, தொழுகையில ஃபரதான தொழுகை குனூத்து ஓதி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சுபஹுடைய நேரத்திலும் ஓதி இருக்கிறார்கள் என்பது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து செய்தாங்களா இல்லையா அப்படின்னு வரும்பொழுதுதான் கருத்து வேறுபாடு வருது. இந்த மாதிரி கஷ்ட காலம் சோதனை காலத்துல ஓதிருக்காங்கிறது எல்லா நாளும் ஒப்புக்கொள்றாங்க. இன்னைக்கும் கூட ஒரு சோதனை இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டு விட்டால் குனூத்து ஓதலாம், அது சுபஹுடைய தொழுகையா இருந்தாலும் ஓதலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள், புகார்ல இருக்குது. இப்ப என்ன கருத்து வேறுபாடுன்னு சொன்னா, தொடர்ந்து ஓதினாங்களா இல்ல கொஞ்சம் ஒரு சில காலகட்டங்கள் மட்டும் ஓதிட்டு விட்டு விட்டாங்களா, இதுதான் கருத்து வேறுபாடு. ஹனஃபி இமாம் சொல்றாங்க, அந்த சோதனை காலங்களை மட்டும் ஓதிட்டு அப்புறம் விட்டு விட்டாங்க, தொடர்ந்து ஓதலை என்பது ஹனஃபி இமாமுடைய கருத்து. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, இல்ல சுபு தொழுகையில தொடர்ந்து தான் ஓதுனாங்க அப்படின்னு. காரணம் என்ன கேட்டா, ஷாஃபி இமாமுடைய இந்த கருத்துக்கு தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும், ஹத்தா ஃபாரகத் துன்யா, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் சுபு தொழுகையிலே குனூத்தை ஓதி வந்தார்கள் என்ற ஹதீஸ் தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் ஆதாரமா எடுத்து தான் ஷாஃபி இமாம் ஒவ்வொரு நாளும் ஓதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஓதி இருக்கிறான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுமா சோதனை காலத்தில் மட்டுமா, இந்த கருத்து வேறுபாடுல சோதனை காலத்தில் மட்டும் என்பது ஹனஃபி இமாமுடைய நிலைப்பாடு, எல்லா காலங்களிலும் என்பது ஷாஃபி இமாமுடைய நிலைப்பாடு. ஷாஃபி இமாமுக்கு இந்த ஆதாரம் நான் சொன்ன இந்த தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். அதனால இது ஒன்றும் பாகுபாடோ வேறுபாடெல்லாம் கிடையாது. சரி, இப்படி இது ஒரு வித்தியாசம் வேறுபாடு அப்படின்னு சொன்னவர்களுடைய நிலை இன்னைக்கு என்ன ஆகி போயிட்டது, மதபெல்லாம் வேணான்னு போனாங்கல்ல, அவங்க நிலைமை என்ன? ஆனா இவங்க மதபு வேணாம்னு சொல்வதற்கு இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு என்ன காரணத்தை சொன்னாங்க? இறைவன் ஒண்ணு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர், மார்க்கம் ஒண்ணு, குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது ஏங்க ஷாஃபி ஏங்க ஹனஃபி என்று சொன்னோன்னு அப்பாவி இளைஞர்கள் ஆமாண்டு தானே யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆகி போச்சு? இப்ப இப்படி சொன்னவர்கள் மதுஹபெல்லாம் வேண்டாம், குர்ஆன் ஹதீஸை நம்ம பின்பற்றினா ஒற்றுமையா இருக்கலாம் என்ற தத்துவம் பேசுறவங்களுடைய நிலைப்பாடு என்ன? மதுஹபாவது இப்ப 4ல நிக்குது, அவங்களும் இப்ப 40 போட்டாங்க. அதுதான் சொன்னோம் 4ல இருக்கான்னு சொன்னோம். உலகத்திலேயே எல்லாம் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இந்த 4 மதுஹபுகள் இருக்கிறாங்க, ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. மதுஹப் வேண்டாம் இது பிரிவினை என்று சொன்னவருடைய நிலைப்பாடு, ஒரு ஊர்ல 10 பேர் இருந்தா 10 மதுஹப் ஆகி போச்சு, ஆளுக்கு ஒரு மதுஹப்.
ஒரு ஊர்ல 20 பேர் இருந்தா 20 மதம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மதம், அப்படிலாம் ஆகி போச்சு. அதுக்கு நாளா இருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் நாளில ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறதே. இப்ப மதமுடைய சிறப்பும் பெருமையும் எல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்டை தந்திருக்கிறான் நமக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவன் இந்த சொன்ன வாதமெல்லாம் அடிபட்டு போச்சு. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். இன்னொன்னு, இவங்க குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுவோம், மதபை வேண்டாம் என்று சொன்னது கூட ஒரு தவறான கருத்து தான். ஏன்னா குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது வேற, மதபுங்கிறது வேற அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மதபு என்பதும் குர்ஆன் ஹதீஸ் தான். இதுல என்ன இப்ப வித்தியாசம் சொன்னா, மதபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். சில பேர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும் மதப் வேணாம்பார்கள், அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில்லை. அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் வேணும் இருந்தாங்களே, இப்ப குர்ஆன் பராம ஹதீஸ் தான் நடக்கிறதே இல்லை. ஆனா மதப்னு சொல்லுவோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். ஏன் மதப்புங்கிறோம் அப்படின்னு கேட்டா, அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த இமாம் விளக்கம் கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கொண்டவர்கள் அர்த்தம். ஷாஃபி மதப்னு சொன்னா ஷாஃபி இமாம் குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கொண்டிருக்கணும்னு கருத்து. ஹனபி மதப்னு சொன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் என்ன கருத்து விளக்கம் கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கொண்டிருக்கோம்னு அர்த்தம். அதனால மதபு என்றாலே குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றுகிறோம். மதபு வேண்டாம், குர்ஆன் ஹதீஸ் போதும் என்றவர்கள் குர்ஆன் பரம் நடக்கிறதில்லை, அதே பரம் நடக்கிறது இல்லை. அதே போல மதபு பிரிவினை ஏற்படுத்துகிறது என்று சொல்லிவிட்டு மதபு வேண்டாம் என்று சொல்லிட்டு உண்மையான பிரிவினை அங்குதான் சேர்ந்திருக்கிறது. உதாரணத்துக்கு இப்படிப்பட்டவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி விடுகிறார்கள். அவர்கள் 2-3 பிரிவு ஆகி போட்டாங்களா, ஒரு பிரிவு ஒரு ஜும்மா தொழில் நடத்துகிறது, அதுக்கடுத்து இன்னொரு பிரிவு இன்னொரு ஜும்மா நடத்து, ஒரு பள்ளிவாசல்ல. மதுஹப் தான் பிரிவினைன்னு சொல்லிவிட்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினா ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியாசம் 2 ஜும்மா ஆகி போச்சு. மதுஹப்போட பள்ளியாசம் எங்க நீங்க பாத்துறீங்களா இதை? அதே போல பாருங்க, பெருநாள் தொழுகை பள்ளியாசை கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மதப் வேணாண்டு கொள்ளையுள்ளவர்கள்லாம் அவர்கள ஒரு கூட்டம் முன்னால ஒரு பெருநாள் தொழில் நடத்திட்டு போச்சு. அப்புறம் இன்னொரு பிரிவு அதுக்கு பிறகு அந்த பள்ளியாசல் பெருநாள் தொழில் நடத்திட்டு போகுது. மதப் தான் பிரிவினை ஏற்படுத்துது. குர்ஆன் ஹதீஸ் இருந்தா ஒன்னா இருக்கலாம் தத்துவம் பேசுறவங்க ஒரே பள்ளியாசல்களை 2 குரூப் ஆகி இடம் பத்தாம இல்ல, இடம் பத்தாம போனா 2வது நடத்தலாம் 3வது நடத்தலாம், அப்படியே நடக்குது. இது அப்படி இல்ல, 2 பிரிவா போய் ஆளுக்கு ஒரு டைம் போட்டு ஒவ்வொரு டைம் இப்ப இதுவா ஒற்றுமை. இப்ப குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா ஒற்றுமைங்கிறதால அடிபட்டு போச்சுல. அது மட்டும் இல்ல, ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாள் கொண்டு வந்துட்டாங்களே. இப்போ மதப் தான் பிரிவினை ஏற்படுத்துகிறது, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு என்ன, சவுதியில பெற பார்த்துட்டா போதும் என்று ஒரு குரூப் சொல்லுது. இல்ல அந்தந்த ஏரியாவில தான் பெற பார்க்கணும் இன்னொரு குரூப் சொல்லுது. இல்ல பார்க்கவே தேவையில்லை, கணக்கீட்டு முறையிலே நம்ம கண்டுகொள்ளலாம்னு இன்னொரு குரூப் சொல்லுது. இந்த குரூப் எல்லாம் யாரு? மதப் வேணான்னு போனவதான், மதப் தான் பிரிவினை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னவதான். இப்போ 3 குரூப், 3 பெருநாள் ஆக்கிவிட்டாங்க. ஆனா நம்ம ஷாஃபிங்கிறோம் ஹனபிங்கிறோம் எல்லாம் ஒரே நாள்ல கொண்டாடுறோம். எந்த ஊர்லயாவது இன்னைக்கு ஷாஃபிக்கு பெருநாள் நாளைக்கு ஹனபிக்கு பெருநாள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர்லயாவது? ஷாஃபி ஊர்ல வேண்டாம் வித்தியாசப்படலாம், அந்த ஊர்ல பார்த்திருப்பாங்க, இந்த ஊர்ல பார்க்காம இருந்திருப்பாங்க. ஊர்ல வேண்டாம் வித்தியாசப்படலாம், ஆனா மதப் ரீதியில வித்தியாசம் பார்த்திருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு மதப் பிரிவினை ஏற்படுத்துன்னு சொல்லிவிட்டு உண்மையான பிரிவினை ஏற்படுத்திட்டாங்களே. ஒரே ஊருக்குள்ள 3 பெருநாள் கொண்டாடப்படுது நோட்டீஸ் போட்டு. இப்ப இந்த கடந்த ஹஜ் பெருநாள்லயும் பார்த்தோமே 3 நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க. இதுவா ஒற்றுமை? அப்ப எங்க பிரிவினை இருக்குது? மதப் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் தான் பிரிவினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்னொன்னு, ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர்னா இந்த மதப் வேண்டாம் கொள்கையில தான் கணவனும் மனைவி இருப்பாங்க. ஆனா கணவன் ஒரு குரூப்ல இருப்பாரு, மனைவி இன்னொரு குரூப்ல இருப்பாங்க. இப்ப அதனால சவுதியில பெரிய பார்த்தால் போதும் கணவர் இருந்தாலும் வைங்க, அவர் ஒரு நாள் முன்னால பெருனா கொண்டாடுறாரு. இல்ல அந்தந்த பேர் தான் பார்க்கணும்னு மனைவி இருப்பாங்க, அவங்க அடுத்த நாள் பெருனா கொண்டாடுறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாள் ஆகி போச்சு. உள்ள யாரு மதப் பிரிவினை ஏற்படுத்துது? நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கலாம்னு சொல்லிவிட்டு தான் உண்மையான பிரிவினை ஏற்படுத்தி விட்டார்கள். சமூகத்துக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, வீட்டுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி விட்டது. அதனால உண்மையான ஒற்றுமை மதுஹபில் தான் இருக்கிறது என்பது உண்மை. ஷாஃபிமா ஹனபிமாம் கருத்துக்கள் எல்லாம் ஹதீஸின் அடிப்படையிலே தான் நமக்கு சட்டங்களை தொகுத்து தந்துள்ளார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். சரி, அதற்கு இன்னொரு நேராக சொன்னீர்கள், அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? சரி, அவங்க நாகூரை சேர்ந்த ஜீனுத்தீன் சாஹிப் அப்படிங்கிறவங்க ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. அன்பான நேயர்களே, சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு அவர்கள் என்ன விளக்கம் தந்துள்ளார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். வலைக்கும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாகூர்ல இருந்து ஜீனுத்தீன் சாஹிப் பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? உலக சம்பந்தப்பட்டது மார்க்க சம்பந்தப்பட்டது என்று இருவேறாக பிரித்து பார்க்கப்படுகிறது. உலகமும் இஸ்லாத்திற்கு மார்க்கத்துக்கு உட்பட்டது தானே, குர்ஆனிற்கு கட்டுப்பட்டது தானே. அப்படி இருக்கும்போது மார்க்க சம்பந்தப்பட்டது உலக சம்பந்தப்பட்டது எப்படி பிரித்து பார்க்க முடியும் என்பது என்னுடைய சிறிய கேள்வி. அதற்கு விளக்கம் தருவாங்க. அதாவது நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்டது உலகம் சம்பந்தப்பட்டது என்றெல்லாம் பிரிக்கிறாங்களே. ஆனா நம்ம மார்க்கத்துக்கு கூட ஒவ்வொன்றுமே நமக்கு நன்மை தரக்கூடியதா இருந்தால் அது மார்க்கம் சம்பந்தப்பட்டது தானே.
அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்டது உலகம் சம்பந்தப்பட்டுன்னு சொன்னது ஒன்று செய்வது கூடுமா கூடாதா அப்படிங்கிற பிரச்சனையில தான் அப்படி சொன்னாங்க. இப்ப இது கூடும் இது கூடாது அப்படிங்கிறது மார்க்க சம்பந்தமானதுதான். உலக விஷயங்கள்ல கூடும் கூடாங்கிறத நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத எத்தனையோ பொருட்கள் இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அவர் காலத்துக்கு நாகரிக அந்த காலத்தினுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் இது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இல்லவே இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்றோமே, இது கூடுமா கூடாதுன்னா கூடும், இது கட்டாயமாண்டா கட்டாயமும் இல்லை. நம்ம விரும்பினா செய்யலாம், விரும்பினா செய்யாமல் இருக்கலாம். இதுதான் உலகம் அப்படிங்கிறது. மார்க்கம் அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளதை செய்யுங்கள் அப்படின்றாக்க செஞ்சுதான் ஆகணும், அது மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யாதீர்கள் உன்னை தடுத்துட்டா செய்யக்கூடாது, அது மார்க்கம். அது வேற. இப்ப நம்ம விரும்பினா செய்யலாம். உதாரணத்துக்கு இப்ப பிரியாணின்னு வச்சுக்கிறோங்க. இப்ப பிரியாணி சாப்பிடுறது கூடுமா கூடாது கூடும். இது உலகம் சம்பந்தப்பட்டது. விரும்பினா பிரியாணி சாப்பிடலாம், சோறும் சாப்பிடலாம், ரொட்டியும் சாப்பிடலாம், பட்டினியும் கிடக்கலாம் அளவோட. அதுக்கான ரொம்ப பட்டினியும் கிடக்கூடாது, வருத்தம் கொள்ளக்கூடாது. அப்ப கஞ்சியும் குடிச்சு கொள்ளலாம். இப்ப இந்த மாதிரி இதுவெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டவைகள். இப்ப சில பேர் நடந்து போறாங்க, சில டூ வீலர்ல போறாங்க, சில பேர் பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. இதுவும் உலக விஷயங்கள். இதுல தான் போகணும், நீங்க டெல்லிக்கு போனா இப்படித்தான் போகணும், யாரும் வற்புறுத்த முடியாது, அவரவர் விருப்பம். இப்படித்தான் நம்ம பிரிக்கணும். அதாவது கட்டாயம் செய்து ஆக வேண்டும், கட்டாயம் செய்யக்கூடாது என்கிற சட்ட திட்டங்கள் வரையறுக்குட்பட்ட விஷயமா இருந்தா அது மார்க்கம் என்றும், அப்படி இல்லை நம்ம விரும்பின செஞ்சலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது உலக விஷயம் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி வேணா ரெண்டா பிரிக்கலாம். இப்போ ஹஜ்ஜு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவருக்கு பண வசதி பயண வசதி இருந்துட்டாக்கா ஹஜ்ஜு கடமை, இது மார்க்கம். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஊர்ல இருந்து புறப்படுகிறான்னு வச்சுக்கிறோங்க. இவர் பல வகையா போகலாம். நடந்து சில பேர் நடந்தே கூட போயிட்டு வந்திருக்கிறாங்க, சில பேர் கப்பல்ல போறாங்க, சில பேர் பிளைட்ல போறாங்க. இது அவரோட விருப்பம். அந்த மார்க்கம் சொல்லாது நீங்க கப்பல்ல தான் போகணும் என்ன மார்க்கம் சொல்லாது, பிளைட்ல தான் போகணும் மார்க்கம் சொல்லாது. அவர் எது விரும்புறாலும் அப்படி போய் கொள்ளலாம், அவரோட விருப்பம். இப்ப சவுதியில இருக்கக்கூடியவரா இருந்தாலும் சரிதான், அவர் கார்லயும் போகலாம் பஸ்லயும் போகலாம். சவுதியில் இருக்கக்கூடியவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஹஜ்ஜு கடமை என்பது மார்க்கம். இவர் எப்படி போகிறார் அப்படிங்கிறது உலக விஷயம். எத்தனை எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம். அது போலதான் நம்முடைய அவுரத்தை மறைக்கிறோம் பாருங்க, உடையை மறைக்கணும், இது மார்க்கம். ஏன்னா ஆண்களா இருந்தா தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் மறைத்தாக வேண்டும், பெண்ணாக இருந்தாக்கா முகம் 2 மணிக்கட்டை தவிர உடம்பு முழுவதும் மறைத்தாக வேண்டும், இது மார்க்கம். சரி, அப்படி எந்த ட்ரெஸ்ஸை கொண்டு அது அந்தந்த பகுதிகளுடைய கலாச்சாரம் தட்பவெப்பநிலை கொண்டு உடைகள் அமையும். இந்தியாவில் எடுத்துக்கிட்டா வடநாட்டு உடைகள் வேற, தென்னிந்தியா உடைகள் வேற, இந்தியாவில் கூட தமிழ்நாட்டு உடை வேற, கேரளாவுடைய உடைகள் வேற. அதுபோல நம்ம ராஜஸ்தான் பார்த்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கலாச்சாரங்கள் தட்பவெப்ப நிலைகள் இவர்களை கொண்டு ஆடைகள் வித்தியாசப்படும். மார்க்கம் சொல்லாது இந்த ஆடையை உடுத்தித்தான் நீ அவுரத்தை மறைக்க வேண்டும், மார்க்கம் சொல்லாது. அவுரத்தையும் மறைக்க வேண்டும், அது மார்க்கம் சொல்கிறது, அது மார்க்கம். நம்ம விரும்பின ட்ரெஸ்ஸை கொண்டு லுங்கி உடுத்தோ வேட்டியை உடுத்தோ பேண்ட் போட்டோ எப்படியோ ஆக நம்ம மறைத்தாக வேண்டும், இது உலக விஷயம். இது மார்க்கமா இருந்தாக்கா எந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லுவோம் அதான் செஞ்சாகணும். பேண்ட் போனா பேண்ட் தான் போட்டானு, அப்படி மார்க்கம் சொல்லலை. லுங்கி உடுத்துங்கன்னா லுங்கி தான் உடுத்தானு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். இப்படித்தான் பிரிக்க வேண்டும். மார்க்கமே கட்டாயம் செய்ய வேண்டும். அது எப்படி செய்யுங்கிறது அது போல தொழுகை நீங்க எடுத்துக்கலாம். தொழுகை என்பது கடமை. இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல பள்ளியாசல் எப்படி தொழுதாங்க அந்த மாதிரி பண்ண பள்ளியாசல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது. அவங்க எல்லாம் ஒரு ஓலை பள்ளியாசை அப்படின்னு தான் வச்சிருந்தா செஞ்சாங்க. சாதாரண மண் தரை தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பள்ளியாசல் எப்படி இருக்குது, அழகான முசைக்கெல்லாம் போட்டு ஏசி போட்டு மேல ஃபேன் எல்லாம் போட்டு இப்படிதான் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். இது உலக விஷயங்கள், இதுவெல்லாம் உலக விஷயங்கள், மார்க்கம் அல்ல. மார்க்கமா இருந்தா குடிசையில தொழுனா குடிசையில தொழுவணும், கட்டளத்தை தொழுவோம் சொன்னா கட்டளத்தை தொழுவோம், அப்படி இல்லைங்க. தொழுகை தான் மார்க்கம். அதை எப்படி தொழ வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்படித்தான் நம்ம மார்க்கம் என்றால் என்ன உலகம் என்ன அப்படித்தான் பிரிக்கணும். அது இன்னொன்னு, அந்த உலக விஷயங்கள் கூட நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நம்ம மார்க்க விஷயமா மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃபேன் அப்படின்னு சொன்னாக்கா உலக விஷயம் தான். இது ஃபேனை ஒரு பள்ளியாசல் வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோங்க, இப்ப நமக்கு சவாப்பு கிடைச்சிரும்ல. அதே போல ஃபேனை ஒரு மதரசா கொடுக்குறோம், அதுக்கு நம்ம நன்மை கிடைச்சிரும். இப்ப இபாதத்தா மாறுபடுகிறது உலக விஷயத்தை கூட. இப்ப அதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். இப்ப உணவு பொருள், இப்ப பிரியாணி அப்படிங்கிறது உலக விஷயங்கள், எதை வேண்டுமானு சாப்பிடலாம். இப்ப அந்த உலக விஷயம் சம்பந்தப்பட்ட அந்த உணவை ஒரு ஏழைகள் கொடுத்தோம்னு சொன்னா சவாபாக மாறிவிடும். ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தோம் என்பதனால. அதனால உலக விஷயங்களை கூட நம்ம இபாதத்தாக மாற்ற முடியும் நம்முடைய எண்ணத்தை கொண்டு. ஆக நீங்க சொன்ன மாதிரி ஒரு முஸ்லிம் கண் விழித்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கூட இபாதத் வணக்கமாக மாற்ற முடியும்.
ஒரு முஸ்லிம் கண் விழித்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் அவன் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சையும் கூட இபாதத்தாக மாற்ற முடியும். அது அவனுடைய செயலையும் எண்ணங்களையும் பொறுத்ததுதான். அதனால மார்க்கம் உலகம்ங்கிறது நம்ம இப்படித்தான் புரியணும். கட்டாயம் செய்தே ஆக வேண்டும், கட்டாயம் செய்யக்கூடாது என்பதுக்கு உட்பட்டவைகள் மார்க்கம். அதை எப்படி எப்படியெல்லாம் நம்ம செய்யறோமோ, எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், விரும்பினா இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், இப்படியும் நடந்து கொள்ளலாம், அப்படியும் நடந்து கொள்ளலாம் என்பது உலக விஷயங்கள் அப்படிங்கிற புரிந்து கொள்வோம். ஆனா நம்முடைய எந்த செயல்பாட்டையும் இபாதத்தை மாற்ற முடியும் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து என்பதையும் கவனத்தில் கொள்வோம். சரி, ஹஜ்ரத், வியாழக்கிழமை என்று தாங்கள் யாரை பரிசுக்குரிய நேராக தேர்ந்தெடுத்துள்ளீர்கள்? வியாழன் அன்று 1ஆம் தேதி விழுப்புரத்தை சார்ந்த சதாம் அவர்களை பரிசுக்குரிய நேராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், ஹஜ்ரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்துள்ளார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். யார் எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். சரி, உங்களுடைய பேரு? சதாம் சார். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? இந்த பெல்லி சுனி எல்லாம் வைக்கிறாங்களே சார், சரி, அது உண்மைதானா? பிடிக்குதான் எப்படி பெல்லி சுனி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, அது போய் அஜித் பால் கிதாப்லாம் பாக்குறாங்க. அவங்க ஒரு தகட்லாம் எழுதி கொடுத்து அது கொதிக்க வச்சு குடிங்க. சரி, அப்போ ஏதோ ஒரு துவா எழுதி கொடுத்து சொல்லுங்க. துவா தகடு குடிக்க சொல்றாங்க, தண்ணீர் குடிக்க சொல்றாங்க. சரி 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 சரி, அதற்கு விளக்கம் தருவாங்க. உங்களுடைய கேள்வின்னு சொன்னா பில்லி சூனியம் என்றெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, இப்போ அதனால் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு சில பேர் தகடு அது எழுதி கொடுக்குறாங்க, அதே போல பால் கித்தாபு அப்படிங்கிறாங்க, இன்னும் சில பேர் எழுதி அதை கரைத்து குடிங்க என்றெல்லாம் சொல்றாங்களே, இது மார்க்கத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்போ நீங்க முதலாவது கேட்டது அப்ப சிஹர் சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா என்பது, ரெண்டாவது அதுக்குண்டான பரிகாரமாக நிவாரணமாக செயல்படுத்துகின்ற செயலை பற்றியது. இப்போ முதலாக இந்த பில்லி சூனியம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். பில்லி அப்படிங்கிறது என்னங்கிறது, சூனியம்ங்கிறது சிஹர் என்று நம்ம அரபியில சொல்லுவோம், அதுதான் சூனியம்னு தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது இருக்குதுங்க. இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அந்த ஃபிரௌனோட ஆள்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களையெல்லாம் இறைவன் சாஹிரூன் சூனியக்காரர்கள் தான் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க ஆரம்பத்தில் ஃபிரௌனுக்கு ஆதரவாக. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மை நிலைப்பாட்டை விளங்கிய பிறகு அத்தனை பேரும் ஈமான் கொண்டு விட்டார்கள், ஃபிரௌனுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். ஆனா இவர்கள் அதற்கு முன்பே நிலையில் எப்படி இருந்தாங்க, சிஹர் செய்பவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம சிஹர்ன்ற ஒண்ணு இல்லை என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கிறோம் என்றாவிடும். ஏன்னா சிறு வைக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்படி ஒண்ணே இல்லைன்றா அந்த வசனத்தை மறுக்கிறது தானே, அது இறை நிராகரிப்பு, இறை குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்தையும் மறுக்கிறது அப்படிங்கிறதல்ல, ஒரு வசனத்தை மறுத்தால் கூட அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார். நம்ம சிஹர்னு ஒண்ணு இருக்கிறது. அதே போல அல்லாஹ் குர்ஆனில இந்த ஒரு கலையை பிறர் கற்றுக் கொடுத்தார்கள் சிலருக்கு அப்படிங்கிறத இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். யுஅல்லிமூனன்னாஸ ஸஹர, இவர்கள் பிறருக்கு சிஹர் அப்படிங்கிற சூனிய கலையை கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனில சொல்றான். அப்ப கலைன்னு ஒண்ணு இருக்கதானே இவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கிறான். அப்படி ஒன்னே இல்லைண்டா அப்ப அந்த கலையை இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று இறைவன் சொன்ன அந்த வசனத்தை என்ன செய்யறது? அப்ப அதனால சிஹர் என்பதே இல்லை என்று யாரோ மறுத்தால் அவர் இந்த வசனத்தையும் மறுக்கிறார். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மறுத்தாலும் கூட இஸ்லாம்ங்கிற வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த அப்படி ஒரு கலை இருக்கிறது, அதை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சரி, அந்த கலையின் மூலம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் உதாரணத்துக்கும் ஒன்ன சொல்லி காட்டுறான். யுஃபர்ரிகூன பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, இந்த கலையின் மூலமாக ஒரு கணவன் ஒரு மனைவி இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி விடுவார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையும் வேறுபாட்டையும் உண்டு பண்ணி விடுவார்கள் இந்த கலையின் மூலமாக என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப சிஹ்ருங்கிறது ஒண்ணு இல்லை என்றால் இதை எல்லாத்தையும் மறுக்கிறார்கள் என்றாகும். குர்ஆனுடைய வசனத்தை மறுத்து விட்டால் இஸ்லாத்திலே இடம் இருக்காது. அதனால இறைவன் சொல்றது அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அடியார்களான நமது கடமை. இது அல்லாஹ் சொல்றான், இப்படி ஒரு கலை இருக்கிறது, தெரிந்தவர் கற்றுக் கொடுத்தார்கள், இதுக்குன்னு இப்படி எல்லாம் செய்தார்கள் என்றெல்லாம்
தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது அப்ப அதுவெல்லாம் இல்லைன்னு எப்படிங்க நம்ம மறுக்க முடியும்? அதனால இருக்குது. ஆனா இந்த கலையை வந்து கற்றுக்கொண்டு பிறருக்கு தீங்கு செய்தான் வச்சுக்கிறங்களேன், மிகப்பெரிய பாவம் என்பதையும் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பெரும் பாவங்கள் என்று பட்டியல் இடுகின்ற போது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸஹர், பிறருக்கு சூனியம் செய்வது என்றையும் சொல்லியிருக்கிறாங்க. சூனியம் செய்தல் ஒன்று இருக்க போய் தான் பெரும் பாவங்களில் அதை இணைத்திருக்கிறார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால சிஹ்ர் என்ற ஒரு கலை இருக்கிறது, ஆனா அதை பயன்படுத்துவது, அதாவது இந்த மாதிரி தகாத செயல் பயன்படுத்துவது பொல்லாத ஹராம் ஆகும். எல்லாமே அப்படித்தானே. உலகத்துல ஒரு கத்தி இருக்குது, கத்தி இருக்க வேண்டியதுதான், அதை தவறா பயன்படுத்தினா தான் குற்றம். பயன்படுத்துவதில் தான் ஒரு பொருளை, அது எதுவாக இருந்தாலும், ஊடக பொருளா இருந்தாலும் சரி, டிவி ரேடியோ எதா இருந்தாலும் சரி, நாம் உபயோகிக்கிற பொருளா இருந்தாலும் சரி, நாம் உபயோகிப்பது வைத்து தான் சட்டம் இருக்கிறது. அப்ப சூனியக்கலை ஒன்று இருக்கிறது, அது வந்து தவறான வழியில பயன்படுத்தக்கூடாது, மிகப்பெரிய பாவம் என்பதை நம்ம இந்த ஹதீஸ் மூலமா பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த ஒரு கலையை ஒரு கலையின் மூலம் ஒரு பாதிக்கப்படுகிறான்னு வைங்களேன், இதற்கு என்ன நிவாரணம் அடுத்து கேட்டீங்க, இந்த நிவாரணம் சம்பந்தமா கேட்டீங்க. அதற்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதுக்காக ஒரு 2 சூறாவே இறக்கி வச்சுட்டான். ஏன்னா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அதில் அவர்கள் விடுபடுவதற்காகத்தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 அத்தியாயங்களும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். இதை ஓதுனாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த சிஹ்ரின் தீங்கிலிருந்து விடுபடவும் செய்தார்கள். அதனால இன்றைக்கு யாராவது சிஹ்ரினால் பாதிக்கப்பட்டிருந்தா அவர்கள் இந்த அத்தியாயங்களை ஓதலாமே. அல்லாஹ் தஆலா தான் ஒவ்வொன்றுக்கும் தீர்வை தந்திருக்கும் போது இந்த அத்தியாயங்களை தந்திருக்கிறான். அதனால பிறரை நாடி போக அவசியம் இல்லை. ஏன்னா பிறரை நாடி போகும் பொழுது உண்மையாக திக்ரு துஆக்களை எழுதி தந்து அதன் மூலமாக ஷிஃபா நிறைவேற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, அல்லது இந்த தொழிலேயே தவறாக பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவருக்கு டியூட்டியே இதுதான். வர்ற கஸ்டமர்களை வந்து இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி ஒரு மிகைப்படுத்தி நிறைய ரூபாய் சம்பாதித்து இது ஒரு தொழிலாகவும் நடத்துகிறார்கள். இதுல யாரு நல்லவங்கன்னு தெரியல, யாரு கட்டவும் தெரியல. நல்லவங்களும் நல்ல செய்தவங்களும் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பிறகு நல்லது செய்வதான். ஒரு ஆள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு துஆக்களை கொண்டு சரி செய்வதுங்கிறது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை அவங்க செய்யறாங்க. இப்படிப்பட்டவருக்கு உலக ஆசை இருக்காது, எது யதார்த்தமோ அது பல நடந்து கொள்வாங்க. ஆனா இன்னும் சில தொழில் நடத்தக்கூடியவர்கள் அதே ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால இதுல நல்லோர்கள் யார் அப்படின்னு அடையாளம் கண்டுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதுக்கான இந்த கலையை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக இது திக்ரு வந்து கரைத்து குடிக்கிறாங்க, தகடுன்னு சொன்னீங்க. தகடுங்கிறது மார்க்கத்தில் இல்ல, தேவையே கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்வுங்கிற சொல்லி தரப்பட்டிருக்கு. குலவுது பிரபில் ஃபலக், குலவுது பிரபின் நாஸ், இதை ஓத வேண்டியதுதான். இது அல்லாம மற்ற துஆக்களும் இருக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை நம்ம கற்று தந்திருக்கிறார்கள். தீங்கிலிருந்து, கண்ணீரிலிருந்து, பிறருடைய கஷ்டங்களிலிருந்து அதற்கு அழகான துஆக்கள் எல்லாம் இருக்கிறது. அபூ தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் புகாரிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓதி பார்த்தல்ங்கிறது. அதான் அந்த மாதிரி துஆக்களை கொண்டு நம்ம சிகிச்சை பெறலாம். அந்த துஆக்களை நம்ம எழுதி கட்டியும் போட்டுக் கொள்ளலாம். அதுக்கு அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திடுக்கிட்டு பயந்தால் உள்ள துஆவை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி தன்னுடைய குழந்தைக்கு கழுத்திலே கட்டி தொங்க போட்டார்கள். ஹதீஸ் இருக்கு அபூ தாவூத்ல. இந்த மாதிரி துஆக்கள் அப்படி செஞ்சு கொள்ளலாம். அல்லது எழுதியும் கூட கரைத்து குடிக்கலாம். பொதுவாகவே அந்த தண்ணீரை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயா யாரு அவங்ககிட்ட தண்ணி கொண்டு வரப்படும். அப்ப யாராவது நோயாப்பட்டுட்டாக்கா அப்ப ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, அவருடைய கையை அந்த தண்ணீரில் முக்கி கொடுப்பாங்க. முஸ்லிமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி ஷரீப் அவர்களிடம் இருந்தது. யாருக்கா நோய் ஏற்பட்டுட்டா அவர்களிடம் தண்ணீர் கொண்டு வரப்படும். இவர்கள் அந்த திருமுடி ஷரீப் எடுப்பாங்க, வெள்ளி டப்பால வச்சிருப்பாங்க, அதை எடுப்பாங்க, அந்த தண்ணீர்ல கலந்து குடிப்பாங்க, பிறருக்கு கொடுப்பாங்க. அந்த சம்பந்தப்பட்ட நோயாளர்கள் குடிப்பாங்க, ஷிஃபாம் பெறுவாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பா அவர்களிடம் இருந்தது. அவர்களே சொல்றாங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஜுப்பா எனது சகோதரி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்க வஃபாத் ஆனதுக்கு பின்னால அந்த ஜுப்பா என்கிட்ட வந்துருச்சு. அந்த ஜுப்பாவை நான் யாராவது நோய்வாப்பட்டிருந்தா தண்ணீரிலே கழுகி கொடுப்பேன். நகசிலுஹா லில் மர்லா அப்படிங்கிறாங்க. நோயாளிகளுக்கு தண்ணீரிலே கழுகி கொடுப்பார்கள் அந்த ஜுப்பாவை. அப்ப ஜுப்பா கழுவப்பட்ட தண்ணீரை அருந்துகின்ற போது அந்த வியாதியா இருக்கக்கூடியவர்களுக்கு வியாதி போய் சுகம் கிடைக்கிறது. இந்த அது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது போன்று தண்ணீரை
அந்த வியாதிக்காக பயன்படுத்துவது அப்படிங்கிறதும் நம்ம ஹதீஸ்களை பார்க்கறோம். இப்போ சொன்ன ஹதீஸ்களை புகாரி முஸ்லிம் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்களை அந்த தண்ணீரில் எழுதி கரைத்து குடித்தால் அதுவும் நல்லது தான். ஆனால் நாம் செய்ய வேண்டியது திக்ர்களாக, துவாக்களாக, குர்ஆனுடைய வசனங்களாக இப்படி இருக்க வேண்டுமே தவிர இணை வைப்புள்ள வாசகங்கள், பிற சமூகத்து மக்கள் இருக்கக்கூடிய மந்திர